பார்ட் 6 சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு அடர்ந்த இருட்டான குகைக்குள் ஒரு கையில் சிறிய மெழுகுவர்த்தியோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பல வருடங்களாக ஒரு மிகப்பெரிய புதையலை தேடி அலைகிறீர்கள். அந்த புதையல் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை கவலைகளும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு நிரந்தரமான மாபெரும் நிம்மதி கிடைக்கும் என்று யாரோ உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பசியோடு தாகத்தோடு தூக்கமின்றி அந்த குகை முழுவதும் தேடுகிறீர்கள். குகையின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டீர்கள். அங்கே ஒரு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி மிரர் மட்டுமே இருக்கிறது. புதையல் இல்ல. நீங்கள் ஏமாற்றத்தோடு அந்த கண்ணாடியை பார்க்கிறீர்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு மாபெரும் உண்மை உரைக்கிறது. அந்த புதையல் அந்த குகைக்குள் இல்லை. நீங்கள் அணிந்திருக்கும் சட்டையின் உள் பாக்கெட்டிலேயே. அந்த புதையல் பல வருடங்களாக பத்திரமாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டுதான் நீங்கள் உலகம் முழுவதும் தேடி அலைந்திருக்கிறீர்கள். இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள். நண்பர்களே, அந்த புதையல் வேறெங்கும் இல்லை. அதுதான் உங்களின் எல்லையற்ற ஆனந்தம், அல்டிமேட் பிளிஸ் மற்றும் ஞானம், என்லைட்டன்மெண்ட். அதை தேடித்தான் நீங்கள் இத்தனை வருடங்களாக பல புத்தகங்களைப் படித்தீர்கள், பல கோயில்களுக்குச் சென்றீர்கள், பல தியானங்களைச் செய்தீர்கள். ஆனால் அந்த அமைதி எங்கும் இல்லை. உங்களுக்குள்ளேயே முழுமையாக எவ்வித குறையுமின்றி புதைந்து கிடக்கிறது என்பதை உணர்த்தப் போகும் இந்த மாபெரும் வெபினார் இறுதிப் பகுதிக்கு உங்களை மிக அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 5 பகுதிகளில் நம்முடைய செயல் மனம், ஃபங்க்ஷனல் மைண்ட், உளவியல் மனம், சைக்கலாஜிக்கல் மைண்ட், குற்ற உணர்ச்சி மற்றும் உறவுச் சிக்கல்களைப் பற்றி மிக ஆழமாக பார்த்தோம். இன்று நாம் மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கான அந்த மாபெரும் விடுதலையை, அல்டிமேட் லிபரேஷன், எப்படி ஒரே நொடியில் அடைவது என்று பார்க்கப் போறோம். இது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கப் போகும் ஒரு பயணம். இமோஷனல் ஹுக். என் மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது, எனக்கு கோபமே வரக்கூடாது, நான் எப்பவுமே ஒரு ஜென் துறவி மாதிரி ஒரு புன்னகையோட முழு அமைதியோட இருக்கணும் என்று நீங்கள் எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? அதற்காக நீங்கள் பல முயற்சிகள் செய்து கடைசியில் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பக்குவம் வரல, என் மனசை கட்டுப்படுத்தவே முடியல என்று விரக்தியில் சோர்வடைந்திருக்கிறீர்களா? ஞானம் என்பது ஏதோ இமயமலையில் உள்ளவர்களுக்கும் காவி உடை அணிந்தவர்களுக்கும் மட்டுமே சொந்தமானது என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இன்று உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஞானம் என்பது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இடமல்ல, நீங்கள் ஏற்கனவே இருக்கும் ஒரு நிலை. ஸ்டோரி த மஸ்க் டியர், கஸ்தூரிமான். இமயமலை காடுகளில் கஸ்தூரிமான், மஸ்க் டியர் என்று ஒரு வகை மான் உண்டு. அந்த மானின் தொப்புள் பகுதியில் இயற்கையாகவே ஒரு கஸ்தூரி சுரப்பி இருக்கும். அதிலிருந்து ஒரு மாபெரும் தெய்வீகமான நறுமணம் வீசும். ஒரு கட்டத்தில் அந்த மானுக்கு அந்த வாசம் மூக்கில் படும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான வாசம்! இது எங்கிருந்து வருகிறது என்று அந்த மான் தன் பயணத்தைத் தொடங்கும். அது காடு முழுவதும் ஓடும், பாறைகளில் ஏறும், மரங்களின் பின்னால் தேடும், செடிகளை முகர்ந்து பார்க்கும். அந்த வாசம் எங்குமே கிடைக்காது. ஆனால் வாசம் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது பைத்தியம் பிடித்தது போல அந்த வாசனையை தேடித் தேடி காடு முழுவதும் அலைந்து, முட்களில் கிழிப்பட்டு, கடைசியில் சோர்வடைந்து ஒரு பாறையின் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போகும். அந்த மான் இறந்த பிறகு அந்த வழியே வரும் ஒரு வேடன் அந்த மானை அறுத்துப் பார்க்கும்போது அந்த அற்புதமான வாசனையைத் தரும் கஸ்தூரி அந்த மானின் தொப்புளிலேயே இருப்பதை பார்ப்பான். ஆடியன்ஸ் கனெக்ஷன். நண்பர்களே, உங்களை ஒரு நிமிடம் உங்கள் நெஞ்சில் கை வைத்து தட்டிக் கேட்டுக்கொள்ளுங்கள். நாமும் அந்த கஸ்தூரி மானைப் போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதி என்ற ஒரு விஷயத்தைத் தேடி எங்கெல்லாமோ ஓடுகிறோம். பணம் கிடைத்தால் அமைதி வந்துவிடும், பதவி கிடைத்தால் அமைதி வந்துவிடும், இந்த தியானம் செய்தால் அமைதி வந்துவிடும் என்று வாழ்க்கை பயணம் முழுவதும் ஓடி ஓடி தேடுகிறோம். ஆனால் உண்மையான அமைதி நம்முடைய இயல்பிலேயே, நேச்சர் இருக்கிறது என்பதை நாம் உணருவதே இல்லை. டாபிக் இன்ட்ரோடக்ஷன். ஞானம் என்றால் என்ன? இன்று நாம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலின் மிக ஆழமான
உச்சக்கட்ட தத்துவத்தை பார்க்கப் போகிறோம். பகவத் ஐயா அவர்கள் மிகத் தெளிவாக கூறுகிறார், ஞானம் என்பது உங்கள் மனதை சரி செய்வதில் இல்லை, மனதை சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று புரிந்து கொள்வதில்தான் ஞானம் இருக்கிறது. நமது உள்ளே ஒரு ஃபைட்டிங் மைண்ட், போராடும் மனம் இருக்கிறது. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அந்த போராடும் மனதை எப்படி சரணடையச் செய்வது? ஸ்டேட் ஆஃப் ஒன்னெஸ், ஒன்றாக இருத்தல் என்ற எல்லையற்ற நிலையை எப்படி அடைவது? வாருங்கள், அறிவியல் மற்றும் உளவியல் ஆதாரங்களோடு இதை பிரித்து மேய்வோம். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள். உங்கள் அன்றாட வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சாவியை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். பீரோவுக்கு அடியில் பார்க்கிறீர்கள், கட்டிலுக்கு அடியில் பார்க்கிறீர்கள், கிச்சனில் தேடுகிறீர்கள். 1 மணி நேரம் தேடியும் சாவி கிடைக்கவில்லை. உங்களுக்கு கோபமும் பதற்றமும் வருகிறது. கடைசியில் தற்செயலாக கண்ணாடி முன் நிற்கும்போது பார்க்கிறீர்கள், அந்தச் சாவி உங்கள் கை விரலிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், அந்தச் சாவியை நீங்கள் புதிதாக கண்டுபிடித்தீர்களா, அல்லது ஏற்கனவே இருந்ததை உணர்ந்தீர்களா? ஞானமும் அப்படித்தான். அமைதியை நீங்கள் புதிதாக எங்கும் தேடிப் பெற வேண்டியதில்லை. அது ஏற்கனவே உங்களுக்குள்தான் இருக்கிறது. நீங்கள் தேடுவதை நிறுத்தினாலே அது தெரிந்துவிடும். வில்லேஜ் எக்ஸாம்பிள். கிராமங்களில் ஒரு வழக்கம் உண்டு. மாட்டை ஒரு இடத்தில் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த மாடு கயிறு கட்டப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு சுற்றிலும் உள்ள புல்லை மேய்வதற்காக தன் கழுத்தை வளைத்து இழுத்துப் போராடும். அந்த கயிறு அதன் கழுத்தை அறுக்கும். அது வலியால் கத்தும். ஒரு விவசாயி வந்து அந்த கயிற்றை அவிழ்த்து விடுவான். அவிழ்த்து விட்ட பிறகும் அந்த மாடுதான் இன்னும் கட்டப்பட்டிருப்பதாகவே நினைத்துக் கொண்டு அதே சின்ன வட்டத்திற்குள் தான் மேயும். அதுதான் நம் நிலை. இயற்கையாகவே நாம் சுதந்திரமானவர்கள். ஆனால் நாமாகவே கவலை என்ற கயிற்றை கட்டிக்கொண்டு அதிலிருந்து தப்பிக்கப் போராடி போராடி துயரப்படுகிறோம். சிட்டி எக்ஸாம்பிள். நகரங்களில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் சினிமா பார்க்கப் போகிறீர்கள். ஒரு ஹாரர் படம், ஹாரர் மூவி ஓடிக்கொண்டிருக்கிறது. திரையில் ஒரு பெரிய பேய் ஹீரோவை துரத்துகிறது. திரையில் ஓடும் படத்தை பார்த்து நீங்கள் பயந்து போய் இருக்கையை விட்டு எழுந்து ஓடுவீர்களா? மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியும், அது வெறும் படம், ப்ராஜெக்ஷன் என்று. நீங்கள் பாதுகாப்பாக தியேட்டர் சீட்டில் உட்கார்ந்து அந்த பயத்தை ஒரு வேடிக்கையாக என்டர்டெயின்மெண்ட் ரசிப்பீர்கள். ஞானம் என்பதும் அதேதான். உங்கள் மூளைக்குள் ஓடும் கவலைகள், பயங்கள் எல்லாமே மூளை என்ற திரையில் ஓடும் ஒரு சினிமா. நீங்கள் உங்களை ஒரு பார்வையாளராக விட்னஸ் ஆக்கிக் கொண்டால் அந்த பேய் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஃபேமிலி எக்ஸாம்பிள். குடும்பத்தில் ஒரு அம்மா தன் குழந்தையை தேடுகிறாள். டேய் பாபு, எங்கடா இருக்க என்று வீடு முழுவதும் தேடுகிறாள். குழந்தை அவளின் பின்னால் முந்தானையை பிடித்துக்கொண்டே அவளோடு சேர்ந்து வீடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதைப் போலத்தான் அமைதி என்பது நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், நம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை ஒரு வெளியுலகப் பொருளாக நினைத்து தேடிக் கொண்டிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள். ஒரு மாணவன் பரீட்சை எழுதப் போகிறான். அவனுக்கு எல்லா பதில்களும் தெரியும். ஆனால் அவனுக்குள் ஒரு போராட்டம். நான் பதற்றப்படக்கூடாது என்று. அந்த பதற்றத்தை தடுப்பதற்காக அவன் ஒரு 5 நிமிடம் தியானம் செய்கிறான், தண்ணீர் குடிக்கிறான். ஆனால் பதற்றம் போகவில்லை. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, பதற்றம் இருக்கு, அது என் மூளையோட ரியாக்ஷன். ஆனா நான் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன் என்று அவன் செயலில் ஃபங்க்ஷனல் மைண்ட் இறங்கியிருந்தால் அடுத்த 2வது நிமிடம் அந்த பதற்றம் தானாகவே காணாமல் போயிருக்கும். போராடுவதை நிறுத்துவதே மாபெரும் வெற்றி. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு வியாபாரிக்கு ஒரு பெரிய கடனாளி பணத்தை திருப்பித் தரவில்லை. இவருக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. என் பணம் என்ன ஆகுமோ என்ற பயம். இந்த வியாபாரி தியான மையங்களுக்குப் போய் என் பயம் போக வேண்டும் என்று பயிற்சி செய்கிறார். அவர் பயம் போகாது. மாறாக அவர், எனக்கு பயமாக இருக்கிறது என்பது உண்மைதான், நான் இந்த பயத்தோடு சேர்ந்தே நாளை காலை அந்த ஆளின் வீட்டிற்குப் போய் பணத்தை கேட்பேன் என்று எப்போது தன் உள்மனப் போராட்டத்தை நிறுத்திவிட்டு புறச்செயலில் ஃபங்க்ஷனல் ஆக்ஷன் இறங்குகிறாரோ அங்கே அவருக்கு தெளிவு பிறக்கிறது. சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், அறிவியல் ஆதாரம், ஞானம்.
அல்லது முழுமையான விடுதலையை பற்றி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் த ஃபைட்டிங் மைண்ட், போராடும் மனம், மற்றும் த ஃபங்க்ஷனல் மைண்ட், செயல் மனம் என்ற மிக அற்புதமான அறிவியல் விளக்கத்தை தருகிறார். உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணமோ அல்லது பயமோ வரும்போது என்ன நடக்கிறது? முதலில் ஒரு எண்ணம் வருகிறது, அன்கான்ஷியஸ் தாட். இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உடனே உங்களுக்குள் ஒரு நான் ஈகோ முளைக்கிறது. அது என்ன சொல்கிறது? ஐயோ, எனக்கு இந்த பயம் வரக்கூடாது, இதை நான் எதிர்த்து அழிக்கப் போகிறேன். இப்போது அந்த நான் என்ற அகங்காரம் அந்த பயத்தை எதிர்த்து ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறது. இதற்கு பெயர்தான் ஃபைட்டிங் மைண்ட், போராடும் மனம். உண்மையில் அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த பயம் என்பது ஒரு மாயை. அதை எதிர்க்கப் புறப்பட்ட அந்த நான், ஃபைட்டிங் மைண்ட் என்பதும் ஒரு மாயை. நீங்கள் ஒரு இருட்டு அறைக்குள் போகிறீர்கள். அங்கு ஒரு கயிறு கிடக்கிறது. நீங்கள் அதை பாம்பு என்று நினைத்து பயந்து ஒரு கம்பை எடுத்து அந்த பாம்பை அடிக்கப் போராடுகிறீர்கள். எப்போது லைட் போடுகிறீர்களோ அங்கே பாம்பும் இல்லை. நீங்கள் அடிக்கப் போராடிய போராட்டத்திற்கும் அர்த்தம் இல்லை என்று புரிகிறது. உங்கள் மனதிற்குள் வரும் கவலையும் பயமும் அந்த கயிறு போலத்தான். அதை எதிர்த்து போராடும் உங்கள் ஃபைட்டிங் மைண்ட் தான் மனித குலத்தின் மிகப்பெரிய அறியாமை. சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் த ஈகோ ட்ராப், நான் என்ற மாயவலை. உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட்ஸ் இதை மிக அழகாகச் சொல்வார்கள். யூ cannot சால்வ் a problem with the same mind that created it. ஒரு பிரச்சனையை உருவாக்கிய அதே மனதை வைத்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. பகவத் ஐயா அவர்கள் கேட்பது இதுதான். கவலை என்ற உணர்வை அழிப்பதற்கு நீங்கள் உங்கள் மனதையே இரண்டாகப் பிளக்கிறீர்கள். ஒரு பகுதி கவலையாக இருக்கிறது, இன்னொரு பகுதி கவலையை அழிக்கும் காவலனாக மாறுகிறது. உங்களுக்கு நீங்களே சண்டையிட்டுக் கொண்டால் யார் ஜெயிப்பது, யார் தோற்பது? இரண்டுமே நீங்கள்தானே. அ ஸ்மால் லாஃப் மோமெண்ட். நம்ம ஊர்ல ஒருத்தர் ரொம்ப தூக்கம் வரலன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர், ஒன்னு செய்ங்க, 1ல இருந்து 100 வரைக்கும் மனசுக்குள்ள எண்ணுங்க, தூக்கம் வந்துரும்னு சொன்னாராம். அடுத்த நாள் அந்த ஆளு கோபமா வந்து, டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே 99 வரைக்கும் எண்ணிட்டேன், அப்புறம் தூக்கம் வந்துருச்சு. ஆனா அந்த 100வது நம்பரை எண்ணணுமேன்னு திரும்பவும் எழுந்து உட்கார்ந்து எண்ணிட்டு அப்புறம் தூங்கவே இல்ல அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நம்ம சைக்காலஜி. என் கவலையெல்லாம் போயிருச்சா, என் மனசு அமைதியாயிருச்சா என்று உங்களை நீங்களே செக் செய்து பார்ப்பதே உங்கள் அமைதியை கெடுக்கும் முதல் வேலை. பிரெயின் சயின்ஸ், மூளை அறிவியல், நரம்பியல் அறிவியலில் நியூரோ சயின்ஸ் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎன் என்று மூளையில் ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் நாமாகவே கற்பனையான பிரச்சனைகளை உருவாக்கி அதற்காக கவலைப்படும் வேலையைச் செய்கிறது. நீங்கள் எப்போது நான் என் மனதை அமைதியாக்கப் போகிறேன் என்று ஃபைட்டிங் மைண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் எடுக்கிறீர்களோ, அப்போது மூளையின் டிஎம்என் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. மூளைக்கு நோ, இல்லை என்ற வார்த்தை புரியாது. நான் கவலைப்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் மூளை கவலை என்ற வார்த்தையை மட்டும் பிடித்துக்கொண்டு கோர்ட்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோனை சுரக்கும். மாறாக, எப்போது நீங்கள் என் மனதிற்குள் என்ன குப்பை வேண்டுமானாலும் வரட்டும், அதை திருத்தும் வேலையை நான் இன்றோடு ராஜினாமா செய்கிறேன் என்று உங்கள் ஃபைட்டிங் மைண்டை சரணடையச் செய்கிறீர்களோ, அடுத்த நொடியே உங்கள் மூளையின் டிஎம்என் அமைதியாகி டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க், செயல் மனம், ஃபங்க்ஷனல் மைண்ட் விழித்துக் கொள்கிறது. இதுதான் மூளை அறிவியலின் மிக பெரிய மாயாஜாலம். மைண்ட்ஃபுல்னஸ், ஆன்மீக பார்வை, த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். கவனிக்கவும், இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராத தூய்மையான விழிப்புணர்வு சார்ந்த ஆன்மீக கண்ணோட்டம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் தத்துவத்தின் உச்சக்கட்டம் இதுதான். ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ், ஒன்றாக இருத்தல், முழுமை நிலை. ஒன்னஸ் என்றால் என்ன? ஒரு நதி பல 100 மைல்கள் பயணம் செய்து கடலை அடைகிறது. கடலில் கலந்த பின்பு நதிக்கு தனி உருவம் உண்டா, தனி பெயர் உண்டா? நதி கடலாகவே மாறிவிடுகிறது அல்லவா?
அதுபோல உங்களுக்குள் இருக்கும் அந்த தனிப்பட்ட நான், ஈகோ, ஃபைட்டிங் மைண்ட் என்ற உணர்வு, பிரபஞ்சத்தின் எல்லையற்ற இயற்கையோடு ஃபங்க்ஷனல் மைண்ட் ஒன்றாக கலக்கும் நிலைதான் முக்தி அல்லது ஞானம். நீங்கள் எப்போது எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த கவலை வரக்கூடாது என்று போராடுகிறீர்களோ, அப்போது நீங்கள் அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொண்டு ஒரு தனிநபராக, செப்பரேட் என்டிட்டி நின்று போராடுகிறீர்கள். எப்போது நீங்கள் என் மூளையில் வரும் எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்தின் இயற்கையின் வெளிப்பாடு, அது தானாக வருகிறது, தானாகப் போகிறது, இதில் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று உங்கள் அகப்போராட்டத்தை, இன்டர்னல் ஸ்ட்ரகிள், முழுமையாக கைவிடுகிறீர்களோ, அந்த நொடியே நீங்கள் பிரபஞ்சமாக மாறுகிறீர்கள். இதுதான் ஞானம். ஞானம் என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை அல்ல. எண்ணங்கள் இருக்கும்போதே அந்த எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை என்று விழிப்புணர்வோடு அவேர்னஸ் வேடிக்கை பார்ப்பதுதான் ஞானம். பிராக்டிகல் எக்ஸர்சைஸ், செயல்முறை பயிற்சி. நீங்கள் இதை அனுபவித்திருக்கிறீர்களா? இப்போது ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக ஒரு மூச்சு விடுங்கள். இப்போது உங்கள் மனதிற்குள் உங்களை நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். என் அடுத்த எண்ணம் எங்கிருந்து வரப்போகிறது? Where is my next thought going to come from? இப்போது பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். ஒரு ஆச்சரியம் நடக்கும். உங்கள் மனம் இப்போது எந்த எண்ணத்தையும் உருவாக்காமல் முழுமையான ஒரு வெற்றிடமாக பிளாங்க் இருப்பதை உணர்கிறீர்களா? எண்ணம் எப்போது வரும் என்று நீங்கள் விழிப்புணர்வோடு அவேர்னஸ் வேடிக்கை பார்க்கும்போது அங்கே எண்ணங்கள் ஓடி ஒளிந்து விடுகின்றன. இந்த தூய்மையான விழிப்புணர்வு நிலைதான் உங்களின் நிஜமான சுயம், your true self. இதுதான் ஆன்மா, இதுதான் ஒன்னஸ். மெதுவாக கண்களை திறங்கள். ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ், சிந்தனைக்கான கேள்விகள். உங்கள் மனசாட்சியை பார்த்து இந்த கேள்விகளை கேளுங்கள். இத்தனை வருடங்களாக உங்கள் மனதை சரி செய்ய போராடி நீங்கள் ஒரு இன்ச் அளவாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? இல்லையென்றால் அந்த போராட்டத்தை கைவிடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்கள் உடலின் இரத்த ஓட்டம் தானாக நடக்கிறது, இதயம் தானாக துடிக்கிறது. அதைப்போல மூளை தானாகச் சிந்திக்கும் அந்த எண்ணங்களை மட்டும் நான் சிந்திக்கிறேன் என்று ஏன் ஈகோ உரிமை கொண்டாடுகிறீர்கள்? ஒரு பிரச்சனையை மனதிற்குள் போராடித் தீர்ப்பது புத்திசாலித்தனமா? அல்லது கைகால்களை பயன்படுத்தி புற உலகச் செயலால் ஃபங்க்ஷனல் ஆக்ஷன் தீர்ப்பது புத்திசாலித்தனமா? ஸ்மால் ஆக்டிவிட்டி, சிறிய செயல்பாடு. இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு சிறிய மேஜிக் செய்யப் போகிறீர்கள். இன்று உங்களை எந்த ஒரு கவலையோ அல்லது பயமோ தாக்கினால் உடனே வலது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஒரு புன்னகையோடு இப்படிச் சொல்லுங்கள், வரவேற்கிறேன். இந்த கவலை எனக்குள் இருக்க முழு உரிமை உள்ளது. நான் இதோடு சண்டையிடப் போவதில்லை. என் மனதை பாதுகாக்கும் வேலையை, ஃபைட்டிங் மைண்ட், நான் இன்றோடு ராஜினாமா செய்கிறேன். இப்படிச் சொல்லிவிட்டு உடனே உங்கள் புற வேலையில், உதாரணமாக ஒரு பைலை தட்டச்சு செய்வது அல்லது பாத்திரம் கழுவுவது, முழு கவனத்தையும் செலுத்துங்கள். கவலை அடுத்த 5 வினாடிகளில் காற்றில் கரைந்து போவதை நீங்களே பார்ப்பீர்கள். ஆக்ஷன் ஸ்டெப்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள். டிராப் த சர்ச், தேடுதலை நிறுத்துங்கள். இன்று முதல் நான் என் மனதை அமைதியாக்கப் போகிறேன், நான் தியானம் செய்து ஞானம் அடையப் போகிறேன் என்று மனதை சரி செய்யும் சைக்கலாஜிக்கல் கரெக்ஷன் அத்தனை வேலைகளையும் குப்பையில் போடுங்கள். பி அ விட்னஸ், சாட்சியாக இருங்கள். மனம் என்பது ஒரு சினிமா தியேட்டர். அதில் வரும் எண்ணங்கள் எல்லாம் படம். நீங்கள் சீட்டில் உட்கார்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக் கொண்டே படத்தை பார்க்கும் ஒரு பார்வையாளராக மட்டும் மாறுங்கள். படத்திற்குள் ஏறி ஹீரோவை காப்பாற்றப் போராடாதீர்கள். எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனலி, செயல் மனதை கையிலெடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் 100% கவனத்தையும் புற உலகச் செயல்களில், எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ், வைப்பதே உண்மையான தியானம். நீங்கள் வேலை செய்தால் 100% அதில் கவனம் வையுங்கள். உள்ளே பயம், கவலை எது ஓடினாலும் அது அதன் பாட்டுக்கு ஓடட்டும் என்று அதற்கு காது கேளாதவர் போல மாறிவிடுங்கள். ஹோம்வொர்க், உங்களுக்கான வீட்டுப்பாடம். இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் உங்களுக்கே ஒரு ராஜினாமா கடிதம், ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதப் போகிறீர்கள். ஒரு பேப்பரை எடுங்கள். அதில் இப்படி எழுதுங்கள்: மதிப்பிற்குரிய என் மனமே,
கடந்த பல வருடங்களாக உன்னை சரி செய்யும், கட்டுப்படுத்தும் மற்றும் உன்னை அமைதியாக்கும் ஒரு மேனேஜராக ஃபைட்டிங் மைண்ட் நான் பணியாற்றி வந்தேன். அந்த வேலையில் எனக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. எனவே இன்று முதல் அந்த மேனேஜர் வேலையை நான் நிரந்தரமாக ராஜினாமா செய்கிறேன். உனக்குள் என்ன எண்ணங்கள், உணர்ச்சிகள் வேண்டுமானாலும் வரலாம், போகலாம். அது உனது சுதந்திரம். நான் இன்று முதல் புற உலகச் செயல்களில் ஃபங்க்ஷனல் மைண்ட் மட்டுமே கவனம் செலுத்தப் போகிறேன். கீழே உங்கள் கையெழுத்தை போடுங்கள். இதை படித்து முடிக்கும்போது உங்கள் வாழ்நாளின் மாபெரும் சுமை உங்கள் தோள்களிலிருந்து இறங்கி நீங்கள் ஒரு சிறகைப் போல லேசாவதை உணர்வீர்கள். நிம்மதியாக தூங்குங்கள். சம்மரி, சுருக்கம். நண்பர்களே, இந்த மாபெரும் வெபினாரின் இறுதிப் பகுதியில் நாம் ஒரு அற்புதமான உண்மையைக் கண்டு கொண்டோம். ஞானம் அல்லது எல்லையற்ற ஆனந்தம் என்பது நாம் தேடிச் சென்று அடையும் ஒரு இடம் அல்ல. அது நாம் ஏற்கனவே இருக்கும் நிலை. நமது மனதை கட்டுப்படுத்தவும் கவலைகளை அழிக்கவும் நாம் உருவாக்கும் போராடும் மனமே ஃபைட்டிங் மைண்ட் நமது எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர். அந்த போராட்டத்தை எப்போது நாம் முழுமையாக கைவிடுகிறோமோ, எப்போது மனதின் ஓட்டங்களைச் சாட்சியாக விட்னஸ் வேடிக்கை பார்க்கிறோமோ, அப்போது நாம் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக கலக்கிறோம். ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். உள்மனதிற்கு 100% சுதந்திரம் கொடுங்கள். செயல் மனதின் மூலம் புற உலகில் 100% பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவே மனித வாழ்க்கையின் முழுமையான விடுதலை. ஃபைனல் சைன் ஆஃப். இத்தனை மணி நேரம் என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் இந்த மகத்தான உளவியல் மற்றும் ஆன்மீக புரட்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு எங்கே இருக்கிறது என்று இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டதல்லவா? ஆம், அது கவலைகளை ஏற்றுக்கொள்வதில் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் தேடிய புதையல் உங்கள் பாக்கெட்டிலேயே இருக்கிறது. இனி ஓடாதீர்கள், நில்லுங்கள். உங்களை நீங்களே அன்போடு அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் புற உலக வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை செயல் மனதோடு ஃபங்க்ஷனல் மைண்ட் மிகச் சிறப்பாக கட்டமைங்கள். உங்கள் அனைவருக்கும் மாபெரும் வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். பார்ட் கம்ப்ளீட்.